கைஸ், வெல்கம் டு பரத் பாலா ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து காய்கறி அறுவடை தான் பார்க்க போகிறோம். வாங்க அறுவடை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்கு. ஒன்று தான் வந்து கரெக்டாக வந்து நமக்கு பெருசாக இருக்குது, அதை மட்டும் அறுவடை பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் வந்து பிஞ்சாக இருக்குது. கத்திரிக்காய் வந்து அறுவடை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி பழம் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பெரிய பெரிய காயாகவே இருக்குது. அடுத்து இங்கே ஒரு பழம் பழுத்திருக்கு. நாட்டு தக்காளி செடியில் இப்போ தான் வந்து பிஞ்சுகள்லாம் வச்சு காய்கள் பெருசாக ஆரம்பிச்சிருக்கு, பார்த்தாலே தெரியும். இந்த சீசனில் மொதல் நாட்டு தக்காளி செடி இதுதான். செடி முழுக்க காய்களாக எண்ணெய் விட உயரமாக வளர்ந்து போயிட்டுருக்கு பாருங்கள். இதில் அடியில் பார்த்திங்கன்னா இது பாருங்கள், ஒரு கொத்து ஃபுல்லாக பழுத்துருக்கு. இது எப்படி அறுவடை பண்ணிக்க போகிறோம். ஒரு கொத்து ஃபுல்லாக அதை பாருங்கள், 2 4 5 தக்காளி இருக்குது ஒரு கொத்தில். அப்படியே இந்த கொத்து ஃபுல்லாகவே பழுத்து வந்திருக்கு. ஒன்று மட்டும் தான் செங்காயாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். ரொம்ப அழகாக இருக்குது. பச்சை மிளகாய் செடியில் 2 பழம் வந்து பழுத்துருக்கு, அதையும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கீரை. இதே மாதிரி கட் பண்ணி எடுத்தோன்னா அடுத்தடுத்து துளிர் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு தடவை மட்டும் எடுத்து சமைக்கலாம், அடுத்து வந்து ரொம்ப முத்தி போயிடும். அடுத்து வந்து குப்பைக்கீரை இருக்குது, அதையும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்னெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். 1/4 கிலோ அளவுக்கு வந்து தக்காளி பறிச்சிருக்கோம். 2 பழுத்த பச்சை மிளகாய், கத்திரிக்காய் ஒன்று இருந்தது, அதையும் பறிச்சுக்கிட்டோம். தண்டுக்கீரை, குப்பைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதையுமே பறிச்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.